வணக்கம். நம்ம கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாழம்பூவை யூஸே பண்ண மாட்டாங்க. எங்கேயுமே பகவானுக்கு சமர்ப்பிக்கிறத தாழம்பூவை யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்க. இப்போது இந்த தாழம்பூ ஒவ்வொரு பூக்களுக்கும் கடவுளுக்கு இந்த பூவை சாத்தக்கூடாது, அந்த பூவை சாத்தக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் கடவுள் எந்த பூவை சாத்தினாலும் நம்மளை தண்டிக்க போகிறதில்ல. ஆனால் நம்மளுடைய நன்மைக்காக தான் பெரியவங்க அதை சொல்லியிருக்காங்க. இப்போ மல்லிப்பூன்ற போது நமக்கு ஒரு உணர்வை கொண்டு வரும். சிவப்பு பூன்னும் போது அது ஒரு உணர்வை கொண்டு வரும். இதுபோல் உணர்வுகளை நம்ம சில விஷயங்கள் அந்த வாசனைகள் தூண்டும். அதுக்காக தான் தாழம்பூவை யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பெரியவங்க அதுக்கு ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. தாழம்பூவை ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த ஷார்ட்டோட முடிவில் சொல்கிறேன். சிவனோட அடிமுடி காண்றதுக்காக பிரம்மா விஷ்ணு போவாங்க. அதுக்கு இடையில் தாழம்பூ வரும். நீ எங்கேருந்து வரணும் போது சிவாவோட தலையிலேருந்து வரேன்னு சொல்லும். உடனே சிவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த தாழம்பூவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது அந்த தாழம்பூவுக்கு ஒரு சாபம் விடுவாங்க. எப்படி நீ அடிமுடியை காணுவேன்னு பொய் சொல்லலாம்? பிரம்மா சொன்னால் உனக்கு எங்கே போச்சு அறிவு? அதனால் நீ இனிமேலேருந்து என்னோடய பூஜைகளுக்கு எதுக்கும் உன்னை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சாபம் கொடுத்ததா சொல்லுவாங்க. ஆனால் அந்த கதை வடிவாக சொன்னால் தான் அப்போ காலகட்டத்தில் இருக்கிற ஜனங்க அதை ஏற்றுக்கிட்டு செய்வாங்க, இல்லைனா அதை சமர்ப்பிச்சிடுவாங்கன்றதுக்காக அதை சொல்லுவாங்க. இப்போ பக்தின்ற மார்க்கத்தில் நம்ம தாழம்பூவை யூஸ் பண்ணும் பொழுது நம்முடைய உணர்வை தூண்டக்கூடிய, காம உணர்வை தூண்டக்கூடிய அந்த வாசனை அந்த தாழம்பூவுக்கு அதிகமாக உண்டு. அதுக்காக தான் தாழம்பூ பக்தியில் யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய உணர்வுகளை வேறு மாதிரி கொச்சைப்படுத்திட போகுது, தூய்மையான உணர்வு போயிட போகுதுன்றதுக்காக தான் தாழம்பூ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி நேயர்களே, இது சரியாக இருந்தால் உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் ஒரு பாசிட்டிவான பதிவை போடுங்க. சரியில்லைனாலும் அதை மறுத்து போடுங்க. அப்புறம் லைக் பண்ண மறந்துடாதீங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.